இனிய வணக்கம். ஜோதிட சொந்தங்களுக்கும், ஜோதிட உறவுகளுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது இதயங்கனிந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, எப்போது திருமணம் செய்யக்கூடாது? அப்படி செஞ்சா என்ன ஆகும்? அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். அப்படி செஞ்சீங்கன்னா, தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆளாக கூட நேரிடும். அப்ப ஜோதி திருமணம் செய்கிறது இல்லறம்ங்கிறது நல்லறமாக அமைய வேண்டும். இரு மனங்கள் கலக்கக்கூடிய மனமே திருமணம். புரிதல் 2 ஒரு பெண்ணோ, ஒரு பையனோ இணைக்கக்கூடிய காலகட்டத்தில பாருங்க அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்திலேருந்து இருப்பாங்க. இந்த பையன் ஒரு குடும்பத்திலேருந்து, ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க. அப்ப 2 பேத்துக்குள்ள உள்ள புரிதல் வேணும். அந்த புரிதலோட காலகட்டங்கள் எல்லாமே அவங்களோட மன வாழ்க்கையில வந்து கசப்பான அனுபவத்த குடுக்காம, நல்ல அனுபவத்த குடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, பெற்றோராகிய நீங்கள் இந்த காலகட்டங்களில் திருமணம் செய்யாதீங்க. என்னடா ஜோசியர திருமணம் செய்யாதீங்கன்னு சொல்றீங்கன்னா, அவங்களோட முதல்ல இருவருக்கும் தசாபுத்திகள் சிறப்பா உள்ளதான்னு பாருங்க. அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் ஒரு குறைந்தது ஒரு 4, 5 ஆண்டுகளாவது நல்லா சிறப்பா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அதே மாதிரி ஒரே தசாபுத்திகள் இருந்தாலும் அந்த தசா சந்திப்புகள் இல்லாம இருக்கக்கூடிய நிகழ்வுகளா பார்க்கணும். 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு. ஒரு 6ஆம் அதிபதி தசை நடக்குது, அது நீண்ட காலமான திசை சார். நான் எப்படி திருமணம் செய்யாம இருக்க முடியுமா? அப்படின்னா, அதுல வரக்கூடிய சுப புத்திகள் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த சுப கிரகங்களோட புத்திகள்ல நீங்க திருமணம் செய்யலாம். அதுக்கு அதே மாதிரி தான் 8ஆம் அதிபதி தசா புத்திக்கும். அதே மாதிரி திருமணங்கள் செய்யும்போது அந்த குழந்தைகளுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் நாட்களில் திருமணம் செய்வது சிறப்பு. இந்த சந்திராஷ்டமங்களே என்ன செய்யும் அப்படின்னு பாருங்கன்னா, தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். திருமணம் வரைக்கும் சென்று திருமணம் வந்து முடிந்த பிறகு அந்த நாள் முடிவதற்குள்ளேயே பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திராஷ்டமம் திருமணம் முடிச்சவங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சரிங்களா? சொல்றோம், அவங்க அதை கவனிக்காம செய்யறாங்க. அதே மாதிரி அந்த திருமண காலகட்டங்களில் மாதவிலக்கு இருந்தால், பெண்களுக்கு இருந்தால் அந்த திருமணத்தை தேடி அந்த குறிப்பிட்ட நாட்களில் திருமணம் நடத்தாமல் தள்ளி வைப்பது சிறந்தது. அப்போ இந்த காலகட்டங்களெல்லாம் அவங்க திருமணம் செய்யும்போது பெரிய மன உளைச்சல்கள், நிறைய மனக்கசப்புகள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்களும், சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், அந்த மணமக்களுக்கும் ஒரு பெரும் பாதிப்பை கொடுத்தது. அப்போ இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் திருமணம் வந்து செய்து கொள்வது ரொம்ப 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 சிறப்பு. அதே மாதிரி திருமண நாட்களை குறிக்கும் போது சுப நாட்களாகவும், அந்த மணமக்களுக்கு சுப நாளாகவும், சுப நேரமாகவும் முகூர்த்தம் குறிப்பது ரொம்ப முக்கியமானது. அந்த முகூர்த்தம் குறிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்காரங்களுக்கு அந்த நட்சத்திர அதிபதிகள் சுபத்துவமாக இருக்காம, அதாவது வதை நட்சத்திரமாக இல்லாமல் ஜாதகம் பார்ப்பது மிக மிக உத்தமம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ராமரோட ஜாதகம் அனைவருக்குமே தெரியும். அந்த ராமர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, நல்ல செல்வ செழிப்பான ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் நிம்மதியான வாழ்க்கையை நடத்த முடிந்ததா அப்படின்னு பாருங்க. அவரோட ஜாதகத்தில் அவ்வளோ இன்னல்களையும் கஷ்டத்திலையும் அவரோட ஜாதக அமைப்பு இருக்கும். இதுவே ஒரு உதாரணம் சொல்லலாம். அது மதியை விதியால் வெல்லக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆயிடுச்சு சார், அதை என்ன சார் பண்ணுறது அப்படின்னா முடியும். சில விஷயங்களுக்கு திருமணம் முடிஞ்சு சண்டை சச்சரவு உள்ளவங்களுக்கு தாந்திரிக முறையிலும் சில பரிகாரங்கள் செய்வதன் மூலமும் நீங்கள் வெற்றி காண முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். முடிந்தவரை தசாபுத்திகள், அவரோட நாள், நட்சத்திரங்கள், திதி, யோகம், கரணம் இது எல்லாமே அவர்களுக்கு யோகமான நாள்களில் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி பஞ்ச அங்கங்களை உடையதுதான். நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம் நல்லபடியாக அமைத்து திருமணம் செய்வதே மிக சிறப்பு. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வளமுடன்.